அன்புள்ள சகோதரர்களே, கவலை என்கின்ற பகுதியை என்றைக்கு நம்ம வாழ வைக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மூமின் கதிரை நம்பிய பின்னால, கதிரை புரிஞ்ச பின்னால, தனது கடந்த வாழ்க்கையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வடிச்சு எப்படி ஒரு மூமின் தன்னை அழிச்சு கொள்ள முடியும்? இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையா இருக்கு. அமல்னா ஆசை, உருவாக்கம், எண்ணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலமான மூமின் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விரும்பத்தக்கவன். அல்லாஹ்விடத்தில் அவன் தான் ஹைரானவன். மினல் முஃமினி ضعيف, பலகீனமான மூமினை விட. பலகீனமான மூமினை விட பலமான மூமின் உடல் ரீதியா மட்டும் சொல்லல, உள்ள ரீதியாக என்ன ஸ்ட்ராங்கான மூமின். அவன் எப்படி செய்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதுல ஆசை வை. என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஆசை வை. என்றைக்கும் இயலாது என்ற முடிவுக்கு என்ன செய்யாத, போக வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்று நீ நினைக்காத ஒன்று நடந்து அது உனக்கு கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன சொல்லணும்? கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடினான் நடந்தது. இதான் நீ சொல்லணுமே. இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்று நீ சொல்லக்கூடாது. ஃபஇன்னலு தஃப்தஹு அப்வாப ஷைத்தான், இந்த வார்த்தை ஷைத்தானுடைய வாசல்களை திறந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கவலை உணர்வை யார் போற்றி வளர்த்தாலும் நம்ம இடம் கொடுக்க கூடாது.